ஐயா ஒரு வார்த்தை பேசுங்க. வணக்கம். பொதுமக்கள் அனைவரும் இந்த ஐயப்பன் படத்தை பார்த்துக்கிட்டு சாப்பிடுப்பா. பேசுப்பா, நீ பேசுப்பா. சரி, ஐயப்பன் சொன்னேன். G3 ஆலயா கம்பெனி நிறுவனம் சார்பாக ஐயப்பன் துணை இருப்பான் அப்படின்னு ஒரு படம் பண்ணியிருக்காங்க. ஐயா அவர்கள் தான் வந்து இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர். இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு வந்து சின்ன சேலம், அது ஒட்டியுள்ள பகுதிகள் காரசமுத்திரம், புறால், தத்தாதிரிபுரம் இது மாதிரி இடத்துல வந்துட்டு படப்பிடிப்பு நடந்தது. மேலும் கல்லூராய் மலையிலையும் இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு நடந்தது. இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் துர்கம் சகா அப்படிங்கிற பணியாற்றிருக்காரு. எடிட்டர் RG ஆனந்த் ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த இசை வந்துட்டு சதாசிவ ஜெயராமன் சொல்லிட்டு ஒரு நல்ல இசையமைப்பாளர் அறிமுகப்படுத்தியிருக்கோம். பாட்டெல்லாம் பிரமாதமாக பாடிருக்காங்க. இந்த படத்தில் மெயினாக வந்துட்டு கருப்புசாமி பாட்டெல்லாம் பாடி புகழ்பெற்ற VM மகாலிங்கம் அவர்கள் ஒரு பாட்டு பாடிருக்காங்க. ரொம்ப சிறப்பான பாட்டு. அந்த பாட்டு பெரிய அளவு ஹிட் ஆகும். அதன் பிறகு வந்துட்டு இந்த படத்துடைய படம் வந்துட்டு இந்த மாதம் டிசம்பர் 20ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. இந்த படம் வந்துட்டு டிசம்பர் 20ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. அதை போய் தியேட்டரில் எல்லோரும் போய் பாருங்கள். ரொம்ப சிறப்பாக படம் வந்திருக்கு. நன்றி. ஐயப்பன் துணை இருப்பான் படம் டிசம்பர் 20ஆம் தேதி திரையரங்கில் ரிலீஸ் ஆக படுகிறது. பொதுமக்கள் அனைவரும் சிறியவர்கள் பெரியவர்கள் தாய்மார்களெல்லாம் போய் தியேட்டரில் படத்தை பார்த்து ஐயப்பன் துணை இருப்பான் படத்தை வெற்றி படமாக மாற்றி கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். வணக்கம். நான் நடிகர் முத்துக்குமாரசாமி பேசுகிறேன். ஐயப்பன் துணை இருப்பான் அப்படின்ற ஒரு படத்தை சிறப்பாக பண்ணியிருக்காங்க. நம்ம இயக்குனர் டி மகா கணேசன் சொல்லிட்டு அவரை நாங்கள் இயக்குனரும் கூப்பிட்றத விட செல்லமாக ஐயா ஐயான்னு தான் எல்லாருமே கூப்பிடுவோம். இதை வந்து இந்த சின்ன சேலம் அந்த பகுதிகளில் ஷூட்டிங் நடைபெற்று ரொம்ப சிறப்பாக இதுக்காக என்ன பண்ணணும், நடிக்கிறதுக்கு முன்னாடி ஐயப்பன் படம்னு சொல்லிட்டு இதுக்காக விரதம்லாம் இருந்து இந்த படத்தை நல்லா சிறப்பாக பண்ணியிருக்கோம். இதில் நான் ஒரு கேரக்டர் பண்ணிக்கிறேன். ஒரு ஃபேமிலி, என்னோடய ஒய்ஃபு அது மாதிரி இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு வயிற்று வலி அந்த மாதிரி இருக்கும். அதை வந்து ஐயப்பனோட அருளால் எப்படி அது வந்து குணமடையுது அப்படின்றது தான் கதை. இது வந்து இப்போ டிசம்பர் 20 ரிலீஸ் பண்ணுறோம். இதை வந்து எல்லாரும் திரையரங்கில் வந்து பார்த்து எங்களுக்கு மாபெரும் வெற்றி படமாக மாற்றி கொடுத்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். நன்றி, வணக்கம். நாகக்குப்பமா இல்லை நாகக்குப்பமா சரி ஐயா. G3 ஆளுநங்க அதுதான் சொன்னேன் ஃபஸ்ட்டு. ஐயா வணக்கம். இந்த படம் வந்துட்டு இப்போ ஐயப்பன் துணை இருப்பான் படத்தினுடைய பத்திரிகை மீட்டில் நம்ம மீட் பண்ணுறோம். இந்த படத்தை வந்துட்டு G3 ஆலயா அப்படிங்கிற நிறுவனம் தயாரிக்குது. இந்த படத்தினுடைய தயாரிப்பாளரும் இயக்குனரும் வந்துட்டு ஐயா மகா கணேசன் அவர்கள். அவர் தான் அந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் கம் டைரக்டர். இந்த படத்தில் நடிகர் முத்துக்குமாரசாமி, அழகுராசா, அதன் பிறகு வந்துட்டு இந்த படத்தில் முக்கியமாக வந்துட்டு கதாநாயகனாக குருபிரசாத் அவர் தானே. குருபிரசாத்துங்கிறது தான் ஐயப்பனா அறிமுகம் ஆகிறாரு. அதே மாதிரி இந்த படத்தில் நந்தினி ஒரு ஆர்டிஸ்ட் இருந்தம்மா, அவர் ரொம்ப சிறப்பான ஒரு நல்ல ஒரு மெயின் கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அதன் பிறகு வந்துட்டு இந்த படத்தினுடைய இவர் அண்ணா ராசிபுரம் அண்ணா வந்துட்டு சண்முக அண்ணா நடிச்சிருக்காங்க. நிறைய விஷயங்கள் வந்து இந்த படத்துக்காக ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி இந்த படத்துடைய டெக்னீஷியன் பார்த்திங்கன்னா கேமராமேன் சகாதுருவம், எடிட்டர் RG ஆனந்த், இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் சதாசிவ ஜெயராமன் அப்படிங்கிற ஒரு நல்ல இசையமைப்பாளர் வந்து இந்த படத்துக்கு அறிமுகப்படுத்தியிருக்கோம். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் கருப்புசாமியெல்லாம் பாட்டெல்லாம் பாடி ஃபேமஸான VM மகாலிங்கம் அப்படிங்கிற ஒரு பாடல் பாடிருக்காரு. ரொம்ப சிறப்பாக பாடிருக்காரு. அந்த பாட்டு கண்டிப்பாக பெரிய ஹிட் ஆகும் இந்த படத்தில். இந்த படத்துடைய படப்பிடிப்பெல்லாம் வந்து சின்ன சேலம் சுற்றியுள்ள பகுதிகளில் நடந்தது. அதாவது அந்த காலத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தேவர் படங்கள்லாம் சாப்டராக இருக்கும் கதைகள்லாம். அது மாதிரி இந்த படத்துலேயும் சாப்டராக ஒரு 4 சாப்டராக அந்த கதையை பண்ணியிருக்கிறோம்.
ஒவ்வொருத்தரும் நடக்க போகிற ஒரு குடிகாரருக்கு, ஒரு வயிற்று வலி பிரச்சனை உள்ளவங்களுக்கு, இன்னொரு குழந்தை இல்லாதவங்க, இப்படியான விஷயங்களை வந்து 4 சாப்டராக பிரித்து இந்த படத்தை பண்ணியிருக்கோம். படம் சிறப்பாக வந்திருக்கு. இந்த படம் வந்துட்டு வர டிசம்பர் 20ஆம் தேதி திரையரங்கில் ரிலீஸ் ஆகுது. அதனால் தயவுசெய்து எல்லோரும் போய் திரையரங்கில் பாருங்கள். ஐயப்பனுடைய அருளை பெறுங்க. ஐயப்பனாக நடிச்சிருக்கிறவர் வந்துட்டு குரு பிரசாத் பிரமாதமாக நடிச்சிருக்காரு. அதன் பிறகு வந்துட்டு இந்த படத்தில் தயாரிப்பு நிர்வாகத்தில் வந்துட்டு நாக்குப்பம் பேர் மறந்துட்டேன், சந்திரசேகர், நாக்குப்பம் சந்திரசேகர் வந்து சிறப்பாக பணிபுரிஞ்சிருக்காங்க. மற்றபடி எல்லாரும் இந்த படத்தில் நடித்த எல்லாருமே அவ்வளோ ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. நல்லபடியாக சிறப்பாக படம் வந்திருக்குது. அதனால் எல்லோரும் தியேட்டரில் போயிட்டு திரையரங்கில் படத்தை பாருங்கள். நன்றி சார். நிறைய ஐயப்பன் படம் வந்திருக்கு, இதில் என்ன சார் வித்தியாசம் பண்ணியிருக்கீங்க? அதாவது என்னன்னு கேட்டால் இந்த 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 படத்தை பொறுத்தளவுக்கு வித்தியாசமான கண்டென்ட் தான் வித்தியாசம். மற்ற படங்களில் இல்லாத அளவுக்கு நிறைய புதுசாக இன்றைக்கி ட்ரெண்டுக்கு ஒரு காலகட்டத்தில் வந்துட்டு ஒரு 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 கூட்டுக்குள்ளேயே இருப்பாங்க, இதுதான் கதை அப்படின்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் இன்றைக்கி தகுந்த மாதிரி அந்த கதையை வடிவமைச்சிருக்கோம். அதே போல் ஐயாவுக்கு வந்துட்டு அந்த இயக்குனராக இவருக்கு வந்துட்டு ஒரு கை கால் வராது, ஆனால் வந்துட்டு உட்காந்து ஒர்க் பண்ணுற விதம் எல்லா விஷயமும் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக செய்யக்கூடிய திறமைசாலி. ரொம்ப நல்லா பண்ணியிருக்க படம். நீங்கள் படம் பார்க்கும்போது அது தெரியும். அது சின்ன சேலம் கள்ளக்குறிச்சி பக்கத்தில் சின்ன சேலம், அதை ஒட்டியுள்ள காலசமுத்திரம், தத்தாத்திரிபுரம், குரால், இது மாதிரி பக்கத்தில் உள்ள ஏரியா. அதன் பிறகு வந்து இந்த படத்துடைய சபரிமலைக்கு போகிற சீன்ஸ் எல்லாம் வந்துட்டு இங்கே வந்து நம்ம கல்வராயன் மலைன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கோயில் இருக்குது, அங்கே போயிட்டு ஷூட்டிங் பண்ணியிருந்தோம். படத்தில் 5 பாடல் இருக்குது. 5 பாடலில் அறிமுக பாடலாளர்கள் வந்து குரு ஐயான்னு ஒருத்தர் ரொம்ப சிறப்பாக பாடிருக்காரு. விஎம் மகாலிங்கம் அப்படிங்கிறது ஃபேமஸான ஒரு கருப்புசாமி பாட்டெல்லாம் பாடிப்பார். அவர் வந்து ஒரு பாட்டு பாடிருக்காரு. அதுவும் கருப்புசாமி பாட்டு தான், ப்ளஸ் ஐயப்பன் பாடல் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கும். அது ஸ்பெஷல் என்னன்னு கேட்டால் அதில் 2 பேர் கருப்புசாமி வேஷம் போட்டிருக்காங்க, பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. நிச்சயமாக தியேட்டரில் அதை போய் பாருங்கள். நான் சொல்கிறத விட ரொம்ப நல்லாயிருக்கும். சார் எல்லாம் புதுமுகளாக இருக்காங்க, பல நடிகர்களாக போட்டிருக்காங்க. இல்லை, பழைய நடிகர்கள் போடலை. என்ன காரணம்னு கேட்டால் சூழ்நிலையும் அதுக்கான ஒத்துழைப்பும் வரல. புது கண்டென்ட் தான் நமக்கு வெயிட்டு. கண்டென்ட் நல்லா இருந்தால் படம் ஓடுன்னு சொல்கிறாங்க. அதனால் கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எல்லா நடிகர்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த மலேசியாவில் வந்து இருந்திருக்க நந்தினி அந்த மாதிரி ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ணன் முத்துக்குமார் அண்ணன் பிரமாதமாக இப்போ நடிச்சிருக்காரு. இல்லை, இவரும் படம் நிறையா படம் பண்ணியிருக்காரு. இப்போ நாமளும் ஒரு 26 படம் பண்ணிக்கிறோம். 2 படம் யூடியூப்ல வந்துருக்கு. நிறைய நடிச்சு, அதாவது ஃபெமிலியாக நீங்கள் கேட்குற கேள்வினா ஒரு டாப் ஸ்டாராக இல்லாமல் அப்கமிங்காக உள்ளவங்களாம் என்ன நடிச்சிருக்காங்க. இந்த படத்தினுடைய 60 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இந்த படம் மொத்தம் தமிழ்நாடு முழுக்க 60 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் திரைப்படநடிகர் காந்தராஜ் பேசுகிறேன். இந்த படத்தில் நான் நடிக்கல, உண்மையை சொல்லிடுறேன். ஆனால் அண்ணன் வந்து இவருடைய இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு இது அலெக்ஸ் இருந்தாலும் ஒரு படத்தை எடுத்து நல்லபடியாக ரிலீஸ் பண்ணணும்னு ரொம்ப போராடிட்டு இருக்காரு. தொடர்ந்து படம் பண்ண போகிறாரு. அடுத்த படத்தில் நான் மெயினாக பண்ணுறேன். இதில் இருந்து என்னுடைய நண்பர் அண்ணன், எங்கள் ஊருக்காரரு சண்முகம் அண்ணன், அவர் தான் எனக்கு இதுக்கு அவசியம் வரணும்னு கூப்பிட்டாரு. அவர் நல்ல கேரக்டர் பண்ணிருக்காரு. இவர் முதல்ல நான் நடித்த இலக்குன்னு படத்தில் அறிமுகமானார். அப்புறம் பார்த்தா என்னை விட அசூர வளர்ச்சிக்கு நிறைய படம் பண்ணிருக்காரு. அப்புறம் என்னுடைய எந்த படம் பண்ணாலும் முத்துக்குமாரசாமி கூட என்னோடலாம் பண்ணிருக்காரு. இவரும் நடிச்சிருக்காரு. எல்லா நண்பர்களுக்காக தான் நான் இங்கே வந்தேன். அண்ணனும் நல்லா இருக்கு. இந்த படம் வந்து கண்டிப்பாக ஜெயிக்கும். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க, நல்ல உழைப்பை கொட்டிருக்காங்க. ஐயப்பன் அருளால் இந்த படம் மாபெரும் வெற்றி அடையும். அதுக்கு ரசிகராக நீங்களும் ஊடகத்துறையும் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த படத்தில் சாங்கெல்லாம் கேட்டால் ரொம்ப பிரமாதமாக வந்திருக்குது. உண்மையிலேயே இந்த படம் வந்து ஐயப்பன் சீசன் அப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக வேறு 20-60 தியேட்டர் சொல்லியிருக்காங்க. அனைவரும் ரசிகர்களாக நிறைய பேர் ஐயப்ப பக்தர்கள் வந்து அவசியம் பாருங்கள். ஐயப்ப பக்தர்கள் மட்டும் இல்லாமல் அந்த ஐயப்பன் டிபடி நிறைய பேர் இருப்பாங்க. சராசரி மக்கள் எல்லாமே வந்து இந்த படத்தை பார்த்து இந்த படம் மாபெரும் வெற்றியடைய வைக்குமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. மீடியா அனைவருக்கும் வணக்கம். மீடியா அனைவருக்கும் வணக்கம். ஐயப்பன் துணையிருப்பான் இந்த படத்துக்காக அண்ணன் தான் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கதை ஒன்று இருக்குது, பாப்பா வந்து கூட வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக வந்து வேலை பண்ண சொன்னார். இதுக்காக வந்து தயாரிப்பு நிர்வாகமாக என் பையனை வச்சு ஐயப்பனை குரு பிரசாத் என்ற மாணவனை வச்சு இந்த படத்தை வந்து கார்த்திகை மாதம் யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம், முடியல, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதனால் டிசம்பர் 20 முதல் வெளியிடப்படுகிறது. அதனால் எல்லோரும் வந்து கண்டுகளிக்குமாறு ஒரு சிறப்பாக கேட்டுக்கொள்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம்.
எனக்குமே இந்த ஐயப்பன் துணை படத்தில் வந்துட்டு ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்து நடிக்க வச்ச எல்லாருக்குமே இவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஐயா அவர்கள் வந்து கூப்பிட்டு என்னை ஐயப்பன் துணை சாமி படத்தில் ஆக்ட் பண்ணுறியாமான்னு கேட்டப்போ நான் நிறைய அப்கமிங் மூவிஸ் வந்துட்டு ஹாரர் மூவி அப்படியெல்லாம் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் அந்த படம்லாம் வந்ததில்லை. இவர் ஐயப்பன் துணைன்னு சொல்லிட்டு ஒரு படத்துக்கு என்னை கூப்பிட்டு அறிமுகப்படுத்துகிறவாமா அப்படின்னு கூப்பிட்டப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இவங்க ஸ்டோரி சொல்லும்பொழுதும் அந்த கதைங்க கேட்குறப்போ கண்டிப்பாக இப்படி ஒரு எனக்கு நிறைய ஐயப்பனை பற்றி தெரியாத இருந்தாலும் பட் இவங்க சொல்லும் பொழுது இப்படி ஒரு விஷயம் உள்ளே இருக்கா அப்படிங்கிறது வந்து இந்த படத்தை பார்த்து எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நிறைய விஷயங்கள் இந்த படத்துக்குள்ளே இருக்குது. சாமி எப்படியெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு அருளளிப்பார் அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயம் இருக்குது. ஐயப்பன் மாலை போட்ட எல்லாருக்குமே இந்த படம் வந்து சமர்ப்பணமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே இந்த படத்தை பாருங்கள். தேங்க்யூ. ஓகே வணக்கம், நான் சென்னை போரூர்லேருந்து வரேன். வணக்கம், நான் பாரதி, மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக அந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆக்டிங்காகவும் இப்போ டாக்டர் கேரக்டராகவும் இந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். சார் வந்து கடவுளுக்காக சேவை செய்யணுன்றதுக்காக தான் இந்த படம் மெயினாக எடுத்துகிட்டு இருக்காரு. நார்மன் படம் அதெல்லாம் நான் நிறைய ஃப்யூச்சர் பிளான்லாம் போயிட்டுருக்கு. அந்த மாதிரி ஒரு கடவுள் மேலே உள்ள பக்தினால தான் இந்த படம் அவர் எடுக்கணும் அப்படின்ட்டு வந்து பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாருமே நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருமே நாங்கள்லாம் கிட்ட நின்று எல்லாருமே சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கோம். மீடியம் பட்ஜெட் படம் தான். படம் நல்லா வந்திருக்கு. அதாவது ஸ்டோரி வைஸ் ஒரு 4-5 பேரோட லைஃபு பிரச்சனையை இதில் பேஸ் பண்ணி வர கதை தான் இந்த படம். நல்லா பண்ணியிருக்காங்க. பாட்டெல்லாம் நல்லா வந்திருக்கு. இந்த கோயிலுங்க எல்லாமே நம்ம போக முடியாத கோயில் அதெல்லாம் கூட நாங்கள் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய் நாங்கள் போய் பார்த்தோம். நல்லா பண்ணியிருக்காங்க. இது நல்ல மாபெரும் வெற்றி அடையணும்னு கடவுளை நாங்கள் வேண்டிக்கிறோம். அந்த ஐயப்பன் துணை இருந்து இந்த படத்தை வந்து நல்லா கொண்டு போகணும்னு எதிர்பார்க்குறோம். தேங்க்யூ. இந்த படத்தில் நான் அறிமுகமாயிருக்கேன். 5 பாட்டு கம்போஸ் பண்ணி இந்த படத்துக்கு அப்படியா? பண்ணி கொடுக்கணும்.